தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். அந்த கிராமத்து மேடையில் இருக்க இளஞ்சிங்கங்களா மேல போங்க. செல்லங்களா, தங்க குட்டிகளா பின்னாடி போங்க. மயில்களா பின்னாடி போங்க. யாரு தொங்க கூடாது. இங்க வேற கவனம் பண்ண. இந்த மாடுபிடி வீரர்கள் கொஞ்சம் வாடி வாசல் முன்னாடி கொஞ்சம் வாங்கப்பா. இந்த மாடுபிடி வீரர்கள் இந்த உறுதிமொழி இருக்கிறதுல பக்கத்துல வாங்க. மாடுபிடி வீரர்கள் வாடிவாசலுக்கு முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உறுதிமொழி எடுக்கணும். அந்த பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச் மாடுபிடி வீரர்கள் அனைவரும் வாடிவாசலுக்கு முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வருஷம் மத்தெல்லாம் கொஞ்சம் உறுதிமொழி எடுக்கும் வீரர்களை தவிர மற்றவர்கள் கொஞ்சம் பின்னால போயிருக்கிறாங்க. தயவு செய்து தொடங்க உள்ளது. கொஞ்சம் மத்தெல்லாம் கொஞ்சம் பின்னால போயிருங்க. யாரும் தெரியாது. உறுதிமொழி எடுக்கும் போது மற்றவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. தள்ளி நின்று ஒத்துழைப்பு கொடுங்க. உறுதிமொழி எடுக்கும் போது இந்த கேரளில் இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து உட்கார வைங்க. யாரும் நிக்க கூடாது. கேரளில் இருக்கிற போலீஸ் டூட்டி பாருங்க. உட்கார வைங்க. அதான் உங்க வேலை. யாரும் நிக்க கூடாது. வேடிக்கை பார்க்க வரல நீங்க. உறுதிமொழி இருக்கிறதுல ஒதுங்கி வழி விடுங்க. தமிழர் திருநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்று வருகின்றன. அவனியாபுரம் மற்றும் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று முடிந்த நிலையில் தற்பொழுது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடங்கி நடைபெற இருக்கிறது. காளையர்கள் உறுதிமொழி எடுத்துவிட்டார்கள். கோயில் காளைகள் தற்பொழுது அவிழ்த்து விடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வாடிவாசலிலிருந்து கோயில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. உறுதிமொழி இருக்கிறதுல கொஞ்சம் ஒதுங்கி ரவுண்டா நிக்கிற மாதிரி நிலுங்கப்பா. மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நிக்கிற மாதிரி நின்னுங்க. மேடையில ஒரு செல்போன் இருக்குப்பா. யார் விட்டாலும் வாங்கிக்கங்க முன்னாடி.
தாங்கள் அன்பாக வளர்த்த காளைகளை களத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மாடுகளின் உரிமையாளர்கள். அதே போல அந்த ஏறுகளை ஆவலோடு தழுவுவதற்காக காத்திருக்கிறார்கள் மாடுபிடி வீரர்கள். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் நடைபெற இருக்கிறது ஜல்லிக்கட்டு போட்டி. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், வீரர்கள் எல்லாம் உறுதிமொழி எடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள். இன்னும் போட்டி எவ்வளவு நேரத்தில் தொடங்கும்? கண்டிப்பாக பூங்குழலியே, உலக புகழ்பெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி காலை 7 மணிக்கு தொடங்கப்பட உள்ள நிலையில் இதற்காக தற்போது கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர். முதலாக இந்த கோயில் காளையான அந்த 3 காளைகள் அவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கப்பட்டு தொடர்ந்து பச்சைக்கொடி அசைத்து இந்த போட்டியானது தொடங்கப்பட உள்ளது. இதற்காக இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக 1200 காளைகளும் 200 மாடுபிடி வீரர்களும் ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டு இதற்கான கிளியரல் கோடுடன் டோக்கனானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆன்லைன் டோக்கன் பெற்றுள்ள காளைகளும் மாடுபிடி வீரர்களும் இன்று காலை முன்னதாக முன்பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது காளைகளும் தற்போது வாடிவாசலில் தயார் நிலையில் உள்ளது. தொடர்ந்து மஞ்சள் நிற பணிகள் கொண்ட வீரர்கள் 50 பேர் தற்போது முதல் கட்ட பரிசோதனை முடிந்து தற்போது வாடிவாசல் பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். சரியாக 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் தற்போது இந்த கோயில் காளையானது 3 காளை தற்போது வாடிவாசல் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த 3 காளைகளும் அவிழ்த்து விட்ட பிறகு இந்த காளைகளை யாரும் பிடிக்க மாட்டார்கள். தொடர்ச்சியாக அந்த 50 வீரர்கள், மஞ்சள் பேருடைய கொண்ட 50 வீரர்கள் மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள் முன்னிலையில் இந்த உறுதிமொழியானது ஏற்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதற்காக முதல் பரிசாக கார் வழங்கப்பட உள்ளது. 2வது பரிசாக பைக் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. போட்டியின் முடிவில் 3வது பரிசு குறித்து முடிவுகள் எடுக்கப்படுவதாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கமிட்டி சார்பாக முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் கேலரி, காளைகள் மருத்துவ பரிசோதனை பகுதி, பிறவாடி கலெக்டிங் பாயிண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் 2 அடுக்கு இந்த வேலிகளானது அமைக்கப்பட்டுள்ளது. போட்டியில் ஒவ்வொரு சுற்றுகளிலும் 50 மாடுபிடி வீரர்கள் என பல வண்ணங்களில் சீருடைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளது. போட்டியின் போது ஒவ்வொரு சுற்றிலும் சிறந்த காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு தங்க காசுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அலங்காநல்லூர் கமிட்டி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியில் பங்கேற்கும் அனைத்து காளைகளுக்கும் தங்க காசுகள் பரிசு வழங்கப்பட உள்ளதாகவும் அலங்காநல்லூர் கமிட்டி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியில் விளையாடும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு அண்டா, சைக்கிள், பீரோ, கட்டில் என பல்வேறு பரிசுகளுக்கும் இங்க வைக்கப்பட்டுள்ளது. போட்டியின் முன்னிட்டு சுகாதாரத்துறை சார்பாக 90 பேர் அடங்கிய இந்த மருத்துவ குழுக்களும் 70 பேர் அடங்கிய இந்த மருத்துவர்களும் இந்த பகுதியில் உள்ளனர். நடமாடும் மருத்துவ குழுவினர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ச்சியாக 15 108 ஆம்புலன்ஸ்கள், கால்நடை ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. பாதுகாப்பு பணிக்காக மதுரை மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோர் இந்த 1500 காவலர்கள் இந்த பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய நேரடியாக திரும்பும் வகையில் இந்த காளைகள் வந்து திரும்பும் வகையில் இந்த பேரிகரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 3 காளைகளை இந்த கோயில் காளைகள் அழைக்கும் 3 காளைகளை வந்து அவிழ்த்து விட்ட பிறகு அமைச்சர்கள், கலெக்டர்கள், ஆட்சியர் அங்கிதா முன்னிலையில் கொடியசைத்து இந்த போட்டியானது தொடங்கப்பட உள்ளது. பூங்குழலி, கோயில் காளைகள் தயாராக இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வீரர்கள் உறுதிமொழி எடுக்கின்ற அந்த நிகழ்வு தாமதப்படுகிறதா? கண்டிப்பாக சரியாக 7 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியாக தொடங்க வேண்டும். ஆனால் இந்த காளைகள் இன்னும் தற்போது வரைக்கும் இந்த காளைகள் அவிழ்த்து விடாத நிலையே உள்ளது. மாவட்ட ஆட்சியர் தற்போது இடத்திற்கு வருகை தந்துள்ளார். ஆனால் அமைச்சர்கள் இன்னும் வருகை தராத நிலையே உள்ளது. அமைச்சர்கள் வருகை தந்த பிறகுதான் இந்த கொடியசைத்து இந்த நிகழ்வாக தொடங்கப்பட இருப்பதாகவும் அலங்காநல்லூர் கமிட்டி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக இந்த கோயில் காளைகளை தற்போது வரைக்கும் அவிழ்த்து விடாமலே வைத்துள்ளனர், களத்திலே வைத்துள்ளனர். உங்களில் அமைச்சர்கள் எப்பொழுது வருகை தருவார்கள் எதிர்பார்க்கப்படுது சுபாஷ்? தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக அதிகாரிகள் வைத்த போது அவங்க வருகை தந்து கொண்டிருப்பதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த களத்திற்கு வருகை தந்து அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையில் கொடியசைத்து தொடங்க இருப்பதாகவும் இப்பகுதியில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். வீரர்களுக்கான முதல் சுற்று வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை நிறைவடைந்ததா சொல்லிருக்கீங்க. என்னென்ன அம்சங்கள்ல இந்த சோதனைகள்ல பாக்குறாங்க? வீரர்களுக்கு இந்த மருத்துவ பரிசோதனையானது முதல் கட்டமாக காவல்துறை சார்பாக வந்துட்டு
மதுகள் எதுவும் அறிந்திருக்கிறார்களா என்பது மற்றும் அந்த மது அருந்தும் கருவி மூலமாக பரிசோதனை செய்யப்பட்டு முதற்கட்டமாக உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு ரத்த அழுத்தம், பிபி உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளானது உடலில் காயம் ஏற்பட்டுள்ளதா, எலும்பு முறிவுகள் எதுவும் உள்ளதா என்பது பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் அந்த சீருடை வழங்கும் அறைக்கு செல்வார்கள். அங்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் முதல் சுற்றுக்கு தகுதியான அந்த பணியின் நிறத்தை அந்த 5 நிற வண்ணங்களில் சீருடையானது வைக்கப்பட்டுள்ளது. முதல்கட்ட சுற்றுக்கான அந்த 50 பணிகளை அந்த மாடுபிடிகளுக்கு வழங்கப்பட்டு இந்த முதல் சுற்றுக்கு இந்த களத்தில் இறக்கப்படுவார்கள். இதேபோல் காளைகளுக்கும் பின்புறத்திலிருந்து காளைகளுக்கும் அந்த காளைகள் எதுவும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, இல்ல வேற எதுவும் மருந்துகள் காளையின் உரிமையாளர்கள் அது மருந்து எதுவும் கொடுத்திருக்கிறார்களா, இல்ல வேறு எதுவும் பாதிப்புகள் காளைகளுக்கு இருக்கிறதா என்பது பரிசோதனை செய்யப்பட்டு முதல்கட்டமாக ஒரு முதல் சுற்றுக்கு தகுதியான காளைகள் முதல்கட்டமாக பரிசோதனை செய்யப்பட்டு இந்த வாடிவாசல் அனுப்பப்பட்டது. தொடர்ச்சியாக பகுதியில் வாடிவாசலிருந்து காளைகளும் அந்த மாடுபிடி வீரர்களும் 50 மாடுபிடி வீரர்களும் மந்தை வீரரையுடன் இந்த களத்தில் இருக்கிற காட்சிகளை நம்மளால நேரடியாக பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக இந்த 3 காளைகள், கோயில் காளைகள் வான வேடிக்கைகள் விடப்பட்டு இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த அமைச்சர்கள் வருகை தந்த பின்னர் மாவட்ட ஆட்சியர் தற்போது இந்த களத்தில் இருக்கிற காட்சிகளை நம்மளால பார்க்க முடியாது. அமைச்சர்கள் வருகை தந்த பின்னர் இந்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கொடியசைத்து இந்த 3 கோயில் காளைகள் அவிழ்த்து வரப்படும். தொடர்ச்சியாக இந்த முதல் சுற்றானது தொடங்கப்படும். ஆனால் சரியாக 7 மணிக்கு தொடங்க வேண்டியது தற்போது 7:10 பேசலாம். சுபாஷ் இணைப்பிலே இருங்க. தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கலாம். கார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்களாம் கொஞ்சம் எந்திரிங்கப்பா. அந்த ஸ்டேஜ் கார் கண்டி தான் போட்டிருக்குது. கொஞ்சம் வெயிட் அதிகமாச்சுன்னா இதாயிரம். அந்த காரோட ஸ்டேஜ்ல யாரும் உட்காராதீங்க தயவு செய்து. இல்ல அந்த கார் மேல இருக்கவங்க தயவு செய்து கிளம்பிருங்க, நிக்காதீங்க. இந்த கார்ல ஒரே ஒரு கேமராக்கு தான் அலௌடு. கார் மேல யார் 2-3 பேர் கேமரா யார் போட்டிருக்கீங்க? அந்த 3 கேமரா யாருது? லைவ் கேமரா 1 மட்டும். லைவ் யாரு பார்த்து 2 கேமரா போட்டிருக்கீங்க? 1 2 2 நிகழ்வு தொடங்க உள்ளது. கொஞ்சம் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. கொஞ்சம் அங்கிட்ட கொஞ்சம் கூட்டமா இருக்கவங்க இந்த சைடு கொஞ்சம் அனுப்பி கொடுங்க. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்துட்டாங்க. பக்கத்துல மாண்புமிகு இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வருகை தர உள்ளார்கள். முதல் நிகழ்வாக உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெறும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாரம்பரியமிக்க உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்க வருகை தந்துள்ள பெருமதிப்பிற்கும் போடுதலுக்குரிய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு நிறைவதற்கு அத்தனை உதவிகளையும் வழங்கிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த மாபெரும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலை துவக்கி வைக்க வருகை தந்துள்ள நமது பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு இளைஞர் நலம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். முதலாவதாக உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு மாண்புமிகு இளைஞர் நலம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பெரும் மதிப்பிற்குரிய அமைச்சர் முன்னிலையில் உறுதிமொழி. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.